ஹலோ ஆல். இந்த வீடியோல நம்ம ஹெல்தியான மல்டிகிரெயின் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கிற மல்டிகிரெயின் பாஸ்தா தான் வாங்கியிருந்தேன். இந்த மல்டிகிரெயின் பாஸ்தால பார்த்தீங்கன்னா, வரகு, தினை இந்த மாரி நெறைய கிரெயின்ஸ் எல்லாம் கலந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு சுடு தண்ணீல உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அப்படியே சைடுல பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான வெங்காயமும், பூண்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வச்சிருந்த பாஸ்தாவெல்லாம் தண்ணீல வேகறதுக்காக கொட்டிட்டேன். இன்னைக்கு இந்த பாஸ்தால நான் எந்த காயுமே சேர்க்கல. பிளெயினா தான் செய்யப் போறேன். உங்களுக்கு வேணும்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகம் இந்த மாரி உங்களுக்கு தேவையான காயும் சேர்த்து செய்யுங்க. அதுவும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாஸ்தா நம்ம யூசுவலான மைதா பாஸ்தா மாரி இல்ல. வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு நான் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும், பூண்டையும் நல்லா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா எண்ணெயில போட்டு வணக்கிக்கிட்டேன். இப்ப வெங்காயமும், பூண்டும் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம், நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவ தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு, அப்படியே அந்த வெங்காயம், பூண்டுக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க. இப்ப அந்த வெந்த பாஸ்தாவையும் அதிலேயே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பாஸ்தா கூட குடுத்திருந்த மசாலா பவுடரையும் இதுல சேர்த்துக்கிறேன். அந்த மசாலா பவுடர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பாஸ்தா சாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பாஸ்தா சாஸ் இல்லன்னா, தக்காளிய நல்லா மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா சுண்ட விட்டு கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லாருக்கும். இது கூடவே சீசனிங்க்காக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். இது ஒண்ணும் இல்ல, நம்ம கற்பூரவள்ளி இலைய காய வச்சது தான். பாருங்க, நமக்கு நல்ல டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் ஊட்டி விட்டேன். அவளும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டா. அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நல்ல ஹெல்தியான ரெசிபி தான். மத்த மைதா பாஸ்தா மாரி ரொம்ப ஸ்டிக்கியாவும் வழுவழுன்னுலாம் இருக்காது. இந்த பாஸ்தா செஞ்ச உடனே சூடா சாப்பிட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ட்ரையா இருக்க மாரி இருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. நல்லா சாப்பிட்டா. பாருங்க, கடைசியா சாப்பிட்டு பிளேட்டையே நாங்க 3 பேரும் சேர்ந்து காலி பண்ணிட்டோம். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.